உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு லட்சுமி மேல கோவமா? அவ உன்கிட்ட சொன்னாளா? இப்ப நீங்க சொல்லுங்க, லட்சுமி மேல உங்களுக்கு கோவமா? இப்ப நான் ஆமான்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா? அண்ட் சீரியஸ்லி இத கேக்கதான் நீங்க வந்தியா? வெளிப்படையா ஓபனா பேசதானே இங்க வந்த? ஆனா இப்ப நீங்க தெளிவா சொல்லுங்க, லட்சுமி மேல உங்களுக்கு கோவமா? அவ மேல நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஆனா ஏன் அத்தை? ஏன்னா லட்சுமி என்னோட சாய்ஸ் கிடையாது. இருக்கவும் போறதில்ல. மலிஷ்கா தான் என்னோட சாய்ஸ். அவதான் எப்பவும் இருப்பா. ஆனா இதுல புதுசா என்ன இருக்கு? இது ஃபேமிலில எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் எல்லாரோட சாய்ஸும் மலிஷ்கா தானே. நானும் அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப லட்சுமியோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஷீ இஸ் மை வைஃப், என்னோட மனைவி அவ. So she loves everyone. அவ எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுறா. அவளோட அன்பை பத்தி சொல்லணும்னா அது நம்ம ஃபேமிலில யாரோ அவ மேல கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவளோட கண்ணை பாத்தீங்களா? அவ கண்ணுல இருந்த அந்த பிரைட்னஸே போயிடுச்சு. அவ வருத்தமா இருக்கிறது அவ முகத்திலே தெரியுது. அவ அவளோட சிரிப்பையே மறந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ, அவ கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. அவ எந்த ஒரு தப்பையும் பண்ணாதப்போ அவளுக்கு இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. நீங்க எதுக்கு அவளை தப்பா பாக்குறீங்க? அவ உங்ககிட்ட எந்த அளவுக்கு நல்ல விதமா பழகுறா. ஆனா நம்மளால ஏன் அவகிட்ட நல்லா பழக முடியல? ரிஷி, நீ அவளுக்காக என்ன திட்டிட்டு இருக்கியா? ரிஷி, வாட் ராங் வித் யூ? அவ ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தான் உன்னுடைய மனைவி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவ உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டா. அவ உன்னோட ஃபியூச்சர் கிடையாது. அவ உனக்கானவளும் கிடையாது. ரிஷி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் இங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் லட்சுமி வருத்தமா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. வேதனையா இருந்தா. ஆனா ஏன்னு எனக்கு புரியல. நானே அவகிட்ட போய் ஏன் வருத்தமா இருக்கான்ற விஷயத்தை கேட்டேன். அத்த அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ வருத்தத்தை காட்டவே இல்ல. யார் காரணம்னு சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் அவகிட்ட கேட்டேன். ஐ ஃபோர்ஸ்ட் ஹர். அப்பதான் அவ என்கிட்ட விஷயத்த சொன்னா. இல்லனா அவ சொல்லிருக்க மாட்டா. ஆனா அத்த எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நான் ஏன் உங்களை மாதிரில யோசிக்கல? அதான் நீங்க ஒரு வருஷம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு லட்சுமி விஷயத்துல நான் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா நான் அவகிட்ட ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்றேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா ஏன் அத்தை நான் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றேன்? காட் ரிஷி, அப்படின்னா நீ லட்சுமியா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு எங்க போனா? ஒருவேளை கரிஷ்மா அத்தைய சந்திச்சு பேச போயிட்டானா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு ஏற்கனவே என் மேல கோபம் இருக்கு. நான் தான் ரிஷியை அனுப்புனேன்னு அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாயிரும். ரிஷி, ஆயுஷ் வேற வீட்டுல இல்ல. அவன் இருந்தா அவன் ஏதாவது சமாளிப்பான். ரிஷியை தடுத்திருப்பான். அப்படி தடுக்க முடியலன்னா அவன் ஏதாவது பண்ணிருப்பான். அத்தையோட மூட சரி பண்றதுக்காக ஏதாவது பண்ணுவான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.